अस्मद्गुरुवारम्भम् गिरिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन वदन्मयानाम् आद्यस्य नः कुलपतेर्युगडाभिरामम् श्रीमत्तरङ्गेकरम् प्रणमामि मूर्ध्ना। மயர்வர் முதலம் விரலத்த தாழ்வார்கள் தலைவரும் பரபன்னிதர் கூடஸ்தருமான நம்மாழ்வார் பள்ளிச் செய்த 4 எழுதிப் பிரபந்தங்கள். இரண்டாவதான பிரபந்தம் இது. திருவாய்சிரியம். திருவிருத்தம், திருவாய்சிரியம், பெரிய திருவந்தாரி, திருவாய்மொழி என்ற 4 பிரபந்தங்களின் 4 பிரபந்தங்களும் நம்மாழ்வாருடைய திவ்ய சூக்திகளாம். இந்நான்கும் முறையே 4 வேதங்களின் சாரமாம். நாராயண பிரபந்தத்தில் 3,000 இயற்பாவில் இது 6வதாகும். எதிர்வேறு சாரமாகும். ஆழ்வார் தமது ஞானக்கண்ணுக்கு இலக்கான எம்பெருமானை நோக்கி தேவரீரை அனுபவிப்பதற்கு இடையூறான தேக சம்பந்தத்தை கருத்து தந்திர வேண்டும் என்று சம்சார சம்பந்த நிவர்த்தியை அபேட்சித்தார். முதல் பிரபந்தமாக திருவிருத்தத்தில் ஆழ்வார் அப்படி பிரார்த்தித்த போதிலும் எம்பெருமான் ஆழ்வாரை கொண்டு நாட்டுக்கு நன்மையாக சில திவ்ய பிரபந்தங்களை வெளியிடுவித்து சம்சாரிகளை திருத்தி பணிகொள்ள திருவில்லம் பத்தினவனாகியாலே பொய்தின்னையானமும் பல்லா வழக்கும் குடம்பம் இன்னென்ன நேர்மை இனியாமை என்றவர் அபேட்சித்த போதே இவருடைய பிரார்த்தனையை தலைக்கட்டி தந்தருளவில்லை. இவ்வாழ்வார் இந்த சம்சாரத்தை விட்டு விலகி ஒரு நலவந்த வெல்லரோர் நாட்டில் போய் சேர வேண்டும் என்று பாரிப்பது நம்முடைய குணங்களை அனுபவிப்பதற்காகவே அன்றி வேறொன்றிற்காகவென்றே. அந்த குணானுபவத்தை இதற்கு நாம் இவ்விடத்திலேயே வாய்க்கச் செய்வோம். இங்கே தானே இவர் குணானுபவம் பண்ணி கழித்தாராய். அவ்வனுபவம் உள்ளடங்காமல் புறவெல்லமிட்டு பிரபந்தங்களாக பெருகி லோகோபகாரமும் செய்தாராகட்டும் என்று எம்பெருமான் திருவில்லம் பற்றி தனது ஸ்வரூப ரூப குண விபூதிகளை காட்டிக் கொடுக்க ஆழ்வார் அவத்தை கண்டு பரமானந்தம் பொலிய அனுபவிக்கிறார். திருவாய்சிரியத்தில் சம்சார சம்பந்தத்தை கழித்து பரமகத்திலே போனவென்று அனுபவிக்கக்கூடிய எம்பெருமானது மேன்மையையும் நீர்மையையும் விழிவழகையும் இங்கிருந்து கொண்டே சுருக்கமாக ஈடுபாட்டால் அனுபவிக்கிறாராயிற்று. ஆச்சரியப்பாக்களினால் அமைந்த திவ்ய பிரபந்தத்திற்கு திரு ஆச்சரியம் என்று திருநாமம் வழங்கலாயிற்று. அடியொன்றுக்கு 4 சீராய் இயல் சீர் பயின்றும் வெண்சீர் விரவியும் 3 அடிக்கு குறையாமல் பலவழிகளால் அகவோஷை புத்து இறுதியில் ஏ என்ற அசையுடன் முடிவது ஆச்சரியப்பாவாம். இப்ப தனியுரை. தாய்சனியோடு தாம்பாடக்கரி யுகத்தே வந்தரித்து ஆச்சரியப்பாவதனால் ஒருவர நூல் வெறித்தானை தேசகனை பராங்குசனை திகழ்வுகளுத்தாரானை மாய்களையா மனத்து வைத்து மறவாமல் வாழ்த்துதுமே. பூலோகத்தில் உள்ளார்கள்
உஜ்ஜீவிப்பதற்காக இக்கலியுகத்தில் இந்நிலத்தில் வந்து அவதரித்து திருவாய்சரிய பிரபந்தத்தினால் பெரிய அரிதான வேத சாஸ்திரங்களை விவரித்தவரும் ஆச்சாரியனும் விளங்குகின்ற மகி மாலையை அணிந்துள்ளவருமான நம்மாழ்வாரை அகங்கார மமக்காரங்களாகிற புத்தங்களற்ற மனத்திலே வைத்து ஒரு காலம் மறவாமல் மங்களாசாசனம் செய்வோம். இவர் முதல் பாரத்தாலே முதல் பாசுரத்தாலே எம்பெருமானுடைய திருமேனி அனுபவிக்கும்படி பண்ணி உலகங்களை சிருஷ்டித்து பழைய காலத்தில் விழுங்கிய சர்வேஸ்வரனுடைய ஆபரண ஒலி பொருந்திய திருவிழிகளாகிற அழகிய தாமரை மலர்களை கிரோபூஷணமாக அடைவதற்கு ஆசைப்படுகின்ற அருமையான ஆத்மாவானது நைந்து சிதிலமாக அந்த தியானத்தால் சம்பவித்த பக்தியாகிற ஆசை சுருக்கத்தில் உத்பவித்து பவயங்களாலே சிவந்த இடங்களை உடைய விளங்குகின்ற பசுமையான நிறத்தை உடையிருமான ஒரு பச்சை மாவலியானது சிவந்த பெரிய மேகத்தை அறையில் உடுத்து கொண்டும் மிகவும் சிவந்த தேஜஸை உடைய சூரியனை சிரசில் அணிந்து கொண்டும் குளிர்ந்த வழியை உடைய சந்திரனை கண்டபூஷணமாக அணிந்து கொண்டும் நட்சத்திரங்களாகிற பல தேஜஸ் பதார்த்தங்களையும் பலவகை ஆவரணங்களாக அணிந்து கொண்டும் கடலரசனுடைய கை மேலே படுத்துக் கொண்டு இருப்பது போல பீதாம்பரம், திருபிஷேகம், கண்டிகை முதலான சிறந்த பல திருவாரணங்களை சாத்திக் கொண்டு அழகிய வாயும் கண்களும் சிவந்திருக்க பெற்று பசுமையான திவ்யமங்கல விக்கிரக நிறமானது மற்ற வடைகள் எல்லாவற்றைக் காட்டிலும் போலே மற்ற வடைகளோடு எய்தி கொண்டுவிடப்பெற்று அலையறிகின்ற விடையே விஷத்தொழிலையும் தப்புவிட்டுக் கொள்கின்ற தலைமைகளை உடைய திருவனந்தாழ்வானோடு போக்கியமான சயனத்தின் மீதேறி யோகநிந்தரை அமர்ந்து சிவன், பிரம்மன், இந்திரன் முதலிய எல்லா தேவதேகங்களும் சேவிக்கும்படி பள்ளி கொண்டிருக்கிற தாமரை பூவை தரையிலே உடைய ஆதி சர்வேஸ்வரனே, அனந்த அழகிய திருவடிகளை உடையவனே, வாழ்ந்திடுகா அப்பேறு பெற்ற திருமேனியை காண்பித்த எம்பெருமானுக்கு வாழ் சொல்லுகிறார். அடுத்தது உலகு படைத்து உண்டவெந்தை சர்வேஸ்வரது ஆபரண வழி பொருந்திய திருவடிகளாகிற அழகிய தாமரை மலர்களை சிரோபூஷணமாக அழுவதற்கு ஆசைப்படுகின்ற அருமையான ஆத்மாவானது நைந்து சிதிலமான அந்த தியானத்தால் சம்பவித்த பக்தியாகிய ஆசை பெருக்கத்தில் உட்படுத்தி ஆசை பெருக்கத்தில் உட்பவித்து இன்பத்தை கொடுக்கின்ற தேன் போலிருக்கிற அல்லது தேனாகிய அமிர்த பிரவாகத்தில் மூழ்கி இருக்கையாகிற வெறுமையை விட்டுட்டு சுத்திரமான ஒரு பலனுக்காக அலை என்றவர்கள்
அப்படியே அலையட்டும். அவர்களை பற்றி நமக்கு என்ன கவலை? செல்வத்தோடு எப்பொழுதும் சேர்ந்திருக்கையாக ஐஸ்வர்ய நிலையினை என்ன அடியாத பெருமிடுக்கென்ன மூலகுக்கும் நாயகனாயிருக்கை என்ன உத்தமமான மோட்ச பெருவி என்ன ஆகிய இவத்தை பெறுவதாயிருந்தாலும் விவேகிகளுடைய அந்தரங்கமானது பெற்றுக்கொள்ள நினைக்குமோ? குறிப்பு கொள்வதெங்குமோ கொடுமுடிகிறது என்றால் மூலகங்களையும் நல்ல வெடிவடைந்து உஜ்ஜீவிக்கும்படியாக திருவிள்ளம் பற்றி அவ்வுலகங்களை எல்லாம் ஒன்று சேர்ந்து வழங்கப் பெற்றவையால் பிரசித்தமான கீர்த்தி உடையனாய் தனது ஆக்ஞையை தடையின்றி செலுத்தும்பவனாய் மூன்று மூர்த்திகளுக்குள்ளே பிரதானாய் திருவாபரண சேர்த்து விளங்குகின்ற திருமார்பை உடையனாய் மலை போன்ற அலைகள் எரியப்பெற்றதும் குலபுரதங்களும் அஞ்சும் பொடியாக இடிபோல் விரைக்கின்ற கோஷம் நிறைந்தனும் குளிர்ச்சியை உடையனுமான கடலில் அடங்கடை உடைய சர்ப்பராஜனாகி வாசுகியின் உடலை மந்திரம் என்கிற பெரிய வலையிலே கட்டி சுழித்தினவராய் அத்திரியனான தேவாதி தேவனுடைய பக்தர்களுக்கு நான் இனி சர்வகாலமும் இடையராது ஆழ்பட்டிருக்க பொருந்துமா அப்படின்னு கேட்கிறேன். ஆழ்பட்டிருக்க பொருந்துமா? சரி. எவ்வகைப்பட்ட லோகங்களும் எவ்வகைப்பட்ட பிராணிகளும் இல்லாமல் இருந்த கீழ்கழிந்த மகா பிரளய காலத்தில் எண்ணிருந்த ஆத்ம வஸ்துக்களுக்கெல்லாம் பெருகற்கரிய மூகை காரணமும் தானே ஆய்கொண்டு நான்முகக் கடவுளாகிற தெரிந்த ஒரு முனையை படைத்து அவன் மூலமாக முக்கணம் நான் சிவன் முதலிய பல தேவதைகளை உண்டாக்கி ஆஹா இவ்வகையாலே மூன்று லோகங்களையும் உண்டாக்கின திரு நாபிகையுடையனாய் ஆச்சரியபூதனாய் சர்வோத்தமனான ஸ்ரீமன் நாராயணனுடைய உஜ்ஜீவனத்திற்கு மூலக்காரணமான திருவடிகளையே சர்வகாலம் இடைவிடாமல் வாழ்த்திருகா என்று நாம் சொல்லி வணங்கும்படியாக பாக்கியம் வாய்க்குமோ? மங்களாசாசன பண்ண பெறுவோமோ அப்படின்ற. அடுத்தது இது எதுக்காக பண்ணணும் அப்படின்னா உலகத்திற்கெல்லாம் மூலாதாரமாகி திருவடிகளில் ஒன்றை நிலவட்டமாக ரப்பி பூமியை எல்லாம் திருவடி உள்ளடக்கி சுவாதீனப்படுத்திக் கொண்டும் அழகிய தேர்ச்சி நிறைந்த மற்றொரு திருவடித்தாவரையை பிரம்மதேவனுடைய உலகமானது ஆச்சரியமும் சந்தோஷமும் அடையும்படிக்காகவும் மற்றுமுள்ள தேவர்கள் சாஸ்திர விதிப்படி ஆதாரிப்படியாகவும் ஆகாசத்திலே செலுத்தி நிறுத்தி தாமரை காடு வளர்ந்தால் போல் இருக்கிற திருக்கண்களையும் கொள்வதை கனிபோன்ற திருவதரத்தையும் உடையவனாயும் பெரிய 1000 சூத்திரர்கள் சேர்ந்து உரித்தார் போன்ற திரு அபிஷேகத்தை உடையவனாயும் பல வகைப்பட்ட கற்பகச் சோலைகளைப் போலே 1000 திருத்தோங்கள் பனைத்திருக்க பெற்றவனாயும் உள்ள பரமபுருஷனான உனக்கு தவிர
வேறு யார்க்கேனும் இவ்வுலகம் அடிமைப்பட்ட கூடியதோ அவன் ஆஷ்டவரதன் வேண்டித்தெல்லாம் தன் கோதில் வெள்ளன் மணிவண்ணன் ஆகினால் மங்களாசாசனம் பண்ண தகுந்தது. லோகங்களை சிருஷ்டித்தும் ஒருகால் வராகாவதாரத்தில் உத்தரித்தும் மற்றொரு கால் பிரளயம் வந்தபோது வயிற்றிலே வைத்து நோக்கியும் பிறகு வெளிப்படுத்தியும் பின்னும் ஒரு கால் திருவிக்கிரமனாய் சுவாதீனப்படுத்திக் கொண்டும் இப்படியாகவே இன்னும் பல ரட்சணவைகளை சிந்தித்துக் கொண்டும் முக்காலங்களிலும் ரட்சித்துக் கொண்டே இருக்கிற சர்வக்காரனும் பராத்பிரதமான ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருளியிருக்கவும் அவனை ஆஷ்டித்து உஜ்ஜீவிக்க மாட்டாமல் ஏதோ ஒரு மூலையிலே சொல்லப்பட்டும் தானே தோன்றித்தனமாக தாந்தோன்னித்தனமாக அறிந்து கொள்ளக்கூடியவும் பலவகைப்பட்டும் இருக்கிற தேவதைகளை ஆராதிப்பது தன்னுடைய நீச்ச புத்தியை விளங்க காட்டிக் கொண்டு பெத்தராய்க்கு ஒரு உபசாரமும் பண்ணாதே விட்டிட்டு அறிவற்றதொரு மனை கட்டைக்கு உபசாரம் பண்ணுவது போல ஆடு விலை கொடுத்தல் ஓடு விலை கொடுத்தல் ஜீவஹிம்சை முதலான தப்பு காரியங்களை செய்தனைக்கையாகிற இப்படிப்பட்ட காரியங்கள் ஆயிரான் என்றால் அந்த க்ஷுத்திர தெய்வங்களின் பிரசாதமோ சுகம் என்று பேர் மாத்திரமான துக்கம், அதாவது என்னென்னில் அனாதியாய் மகத்தாய் ஆச்சரியமான சம்சாரத்தில் நின்றும் ஒரு நாளும் நீங்குதலுக்கே பலவகைப்பட்ட ஜனகங்களான சப்தாதி விஷயங்களே ஆழ அழிந்து கிடப்பதாம். இப்படிப்பட்ட லோகஸ்வபாவம் என்ன பரிதாபம்! ஐயோ ஓ உலகறியல்வே என்று விളിக்கிறார். அடுத்ததாக நீர் எப்படி இருக்கிறீர் அப்படின்னா, குளிர்ந்த சந்திரனை சதையிலே உடைய சிவனும் பிரம்மதேவனும் தடைத்த ஒளிபருந்திய தேவேந்திரனும் ஆகிய இவர்கள் முதலாக எல்லா பிராணிகளும் எல்லா உலகங்களும் உள்பட பூமி, ஜலம், அக்னி, வாயு, தேஜஸ்சுக்களை உடைய மகத்தான ஆகாசம் ஆகிய பஞ்சபூதங்களும் சந்திரன், சூரியன் முதலிய மற்றும் சிறந்த தேஜஸ் பதார்த்தங்களும் சிறிதான திருவயத்தில் ஒரு பக்கத்தில் கலசும்படியாக ஒரு வஸ்துவும் வெளியிடப்படாதபடி எல்லா பொருள்களையும் உள்ளே இட்டு மறைத்து அத்விதீயமானவர் ஆலந்தளிரிலே பள்ளி கொண்ட எமக்கு சுவாமியாய் மிகப்பெரிய ஆச்சரியங்களை உடையனான ஸ்ரீமன் நாராயணனை தவிர்த்து வேறோர் க்ஷுத்ர தேவதையை நாம் சேஷியாக கொள்ளுவோமோ? கொள்ள மாட்டோம். சகல சேதனர்களும் சொரூப பிராப்த சேஷியான எம்பெருமானை அடிபணிந்து அவனுக்கே ஒடுவிலா அடிமைகள் செய்ய பிராப்தமாயிருக்க அப்படி செய்யாதே தேவதாந்திரங்களை ஆஷ்டித்து சம்சாரத்தையே பூண் கட்டிக் கொள்ளுகிறார்களே, அந்தோ இது என்ன அனர்த்தம் என்று கீழ்ப்பாட்டில் கவலைப்பட்ட ஒரு சம்சாரியாவது இவருடைய துயரத்தை பரிகரிக்க முன்வராமல் போகவே இப்பாழும் சம்சாரிகள் எக்கேடாவது கிடைத்தம் நாமும் அவர்களைப் போலே அனர்த்தப்பட்டு போகாமல் எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டிருக்க பெற்றோமே என்று தம்முடைய மனுவிற்கு உகந்து பேசுகிறார். இது சம்சாரிகள் பத்திக தேவதாந்தரங்கள் யாவும்
நம்மை போலவே பல வகை ஆபத்துக்களுக்குள்ளாகி எம்பெருமானுடைய திருவிழால் தப்பி பிழைப்பவர்களே வழியா பிறருடைய ஆபத்துக்களை தாம் பரிகரிக்க வல்லவரல்ல. சர்வசக்தர்களல்லார் அல்ல என்பதை விளக்க வேண்டி இந்த தெய்வங்கள் எல்லாம் பழைய காலத்தில் எம்பெருமானின் திருவயத்திலே புகுந்து கிடந்தவை நான் காண்மின் என்கிறார். எல்லா தெய்வங்களையும் உயக்கொண்ட பரமபுருஷனான ஸ்ரீமன் நாராயணனுக்கன்றி மற்ற யாருக்கும் நாம் விடுமைப்பட்டவர்கள் அல்லோம் என்பது நிகமனம். நடுவரிச்சடையனம் என்றவிடத்து பெரியவாச்சான் பிள்ளை எழுச்சியல் சாதக வேஷம் தோத்த ஜட்டையை தரித்துக் கொண்டிருக்கச் செய்தேன் துர்மானத்தாலே சுகப்பிரதானன் என்று தோத்தும்படி ஆழை வடலை கீறி தலையிலே வைப்பாரை போலே குளிர்ந்த சந்திரனை ஜடையிலே தெரித்திருந்தனும் என்றும் இதில் தாழை மடலை கீறி திருஷ்டாந்த வாக்கியத்திற்கு பொருள் யாதெனில் உலகில் மூட்டை சுமந்து வருந்தி கூலி ஜீவனம் பண்ணுகிறவர்கள் தாங்கள் கட்டப்படுகிறவர்கள் என்பது பிறருக்கு தெரியாமல் இருக்காக இவர்கள் சுகமாக இருப்பவர்கள் என்று பதரும் நினைத்து கொள்வதற்காகவும் தாழம்பூ முதலிய பூக்களை எடுத்து சூட்டிக் கொண்டு திருவர்களாம். அப்படியே சில சிவபிரானும் தான் சம்ஹார கடவுள் என்பதையும் சாதனானுஷ்டானம் பண்ணி சிரமப்படுகிறவன் என்பதையும் பிறர் அறிந்து அருவருக்காமைக்காகவும் இவன் உல்லாசமாக இருக்கக்கூடிய ரசிக்கன் என்று பலரும் நினைத்து கொள்வதற்காகவும் அழகை சந்திரக்கலையை சிறமீது அணிந்தான் போலும் என்பது வினோதமாக அருள் செய்தபடி இந்திரன் அரம்பை ஊர்வசி முதலிய அப்சர ஸ்திரீகள் தன்னை நன்கு காதலிக்கும்படி அலங்காரங்கள் செய்து கொண்டு அதனால் மேனி நிறம் வீறு பெற்றிருப்பதனால் ஆதலால் தளிரொளி என்று விசேஷிக்கப்பட்டான். ஆகா, முக்கியமாக உள்ள 3 தேவர்களை சொல்லவே மற்ற சேதனங்களையும் விவரித்து சொல்ல வேண்டாமை பற்றி முதலா யாவர உலகமும் யாவரும் அகப்படா என்றார். எம்பெருமான திருவயத்தில் உள்ளே அடங்கி கிடந்து சத்தியபக்த பதார்த்தங்களை தாம் வாய்க்கொண்டு சொல்லுவதும் நமக்கு பெரும் பாக்கியமன்றோ என்றெண்ணி இளநீர் தீக்கால் சுடர் இருவிசும்பும் மலர் சுடர் என்று மீண்டும் விவரித்து செல்லத் தொடங்கினான். போரும் சிறிதுடன் மயங்கா என்பதற்கு படவகையில் பொருள் சொந்தனம். நெத்திமேல் கண்ணானம் நெருவழிவாய் நான்மகனம் நீண்ட நால்வாய் ஒத்தைக்கை வெண்பகட்டில் ஒருவனையும் உள்ளிட்ட அமரரோடும் வெற்றிப்போர் கடதரையும் விடுங்காமல் தான் பெருங்கி உய்யக் கொண்ட ஒற்ற பேர் ஆழியான் குணம் பரவா சிறுதொண்டர் கொடியவாரே என்றும் எல்லாரும் அறியாரோ எம்பெருமான் உணர்ந்த குண்டு விழுந்த எச்சில் தேவர் அல்லாதார் தாமடரே என்றும் பெரிய திருமொழியில் திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த பாதசனங்களை இங்கே மறுசந்திக்கத்தக்கவை. மஞ்சப்பாகன் சடையின் வைத்த கங்கையார் பதத்து நீர் கண்ஞால முண்டபோது வெள்ளி வெற்பு அகன்றதோ ஆதலால் அரங்கனென்று வேறு தெய்வம் இல்லையே என்று பிள்ளைப்பெருமாளையங்கார் விடுதி இறுதிப்பாசுரம் குறிக்கொள்ளத்தக்கது. ஆகையினால விஷயம் என்னன்னா
நம்மாழ்வாருக்கு காட்டினது ஒரு விஸ்வரூபம். விலட்சணமான அர்ஜுனருக்கும் காட்டாத விஸ்வரூபம், அதுக்குன்னு திவ்யமான விஸ்வரூபம். அதை பார்த்து என்ன பண்றார்? இவ்விடத்திலே பக்தி செலுத்த வேண்டும் 2ஆம் பாசுரத்திலே சொல்லி, அந்த பக்திக்கு எல்லை தினம் பரபக்தி பிரஜான பரமபக்திக்கு எல்லை தினம் தனியன் விஷயத்தில் அத்தை செலுத்தும் என்று மதுரை நிஷ்டையை சொல்லி, ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்ற விஷயத்தை சொல்லி, அதுக்கு மங்களானுசாசனம் பண்ணி, மங்களானுசாசனத்துக்கு காரணம் அவன் வேண்டித்தெல்லாம் தரும் கோரில் வள்ளல் முழுவன் என்ற விஷயத்தையும் சொல்லி, லோகத்தார் இதை தவிர்த்து இதர விஷயத்திலே இதர தெய்வங்களை தொடும்படியும் சொல்லி, நான் அதில் மாட்டிக்கொள்ளவில்லை, அடியேன் சிகத்தேன் என்று முடிக்கிறார். தஸ்மிந்திரமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரிகந்தாம் வந்தே குரு பரம்பராம்.